சப்ஸ்கிரைபர் எஸ்எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான நல்லா காரசாரமான எறா தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, எப்படி செய்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போது. இதை செய்யப்படுறது எங்கள் அம்மானா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். நல்லா மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா காரம் சாரமாக வாங்க பார்க்கலாம். அதுக்கு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன், 6-7 பூண்டு நச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு இடித்து வச்சுருக்கேன் கடலில், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் குழம்பு மசாலாத்தூள், அடுத்தது மிளகாய்த்தூள். இப்போ இது டைகர் இறால் தான் நம்ம எடுத்திருக்கோம். இது பெரிய சைஸ் இறால். இது எப்போயாவது தான் நம்மளுக்கு கிடைக்கும் கடையில். இது உங்களுக்கு அந்த மேலே உள்ள ஓட்டையும் நம்ம எடுத்துடணும். தலைப்பகுதி வால் பகுதியெலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ மேலே அந்த இறாலோட மேல் பகுதியில் ஒரு பிளாக் கலரில் குடல் மாதிரி இருக்கும். நம்ம அதையும் நல்லா கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அது எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதோட போட்டுறக்கூடாது. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொரிஞ்சங்காட்டியும் இப்போ அந்த 6-7 பூண்டு நல்லா கல்லில் இடித்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுக்கிறோம். ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கிடணும். நம்ம பூண்டு மட்டும்தான் போடுறோம் இறாலுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போடலை. இப்போ அடுத்தது 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பூண்டு ரொம்ப கருவு விட்டுறக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா உங்களுக்கு அந்த பொரிஞ்சு வர்ற வரைக்கும், ஒரு கலர் சேஞ்சிங் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அடுத்தது கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். ஓரளவுக்கு கலர் மாறி வந்தாங்காட்டி இப்போ தேவைக்கேற்ப கல்லுப்பு போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான். நல்லா வதங்கி வரட்டும். 1 ஸ்பூன் சோம்பு தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது குழம்பு மசாலா தூள் போடுறேன். 3 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இறால் நல்லா 3 டைம்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி, இது 3/4 கிலோ இறால். இப்போ ஸ்டார்டிங்லேயே நல்லா அந்த மசாலாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இறாலில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். அதுவாகவே தண்ணி வரும் உங்களுக்கு. நம்ம ஒரு 5 மினிட்ஸாவது நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ட்ரையாக. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன். நிறைய ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம் ட்ரையாக. அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றாமல் இறால் ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும் நம்மளுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஓவராக வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த கொஞ்சமாக ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் வற்றி வர்ற வரைக்கும் நம்ம மீடியமாகவே வச்சுக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ நான் 1 ஸ்பூன் அந்த மிளகு இடித்து வச்சுருந்தேன்ல அதை போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும். இது சாதத்துலேயும் நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
ரசத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம சைடாகவும் வந்து நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இப்போ எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஃபினிஷிங்காக இப்போ கொத்தமல்லியெல்லாம் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் மக்களே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் பொண்ணுகிட்ட கொடுக்குறேன், அதை சாப்பிட்டுட்டு என்னன்னு சொல்லட்டும். பாருங்க மக்களே, ஃபைனலாக நம்மளோட டேஸ்டியான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எறாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது, நல்லா எம்மியாக இருக்குது. இந்த எறா நல்லா வெந்திருக்கு, நல்லா காரசாரமாக சிவியாக நல்லா இருக்குது. காரசாரமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, முக்கியமான சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.